ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சாப நிவர்த்தி. எட்டி மரத்தில் மேல் நோக்கி போகும் கொம்பை கொண்டு வந்து அதனை கை அகலம் 6 நீளம் துண்டு போட்டு முனையை மூலப்போல் சீவி பத்திரப்படுத்தவும். பிறகு ஓர் நாள் அமாவாசை அன்று சுடுகாட்டிற்கு போய் பிணம் எரிந்த எரிமேடைக்கு மேல் ஒரு குச்சியில் துணியை சுற்றி வேப்பெண்ணெய் தடவி அந்த புகையில் தோய்த்து அந்த மையை ஓர் சிமிழில் பத்திரப்படுத்தவும். ஓம் நம சிவய யங் ஓங் சிங் சுவாகை என்று மை கூறு கொடுத்து, பிறகு எட்டி மூளைக்கு மையை தடவி மந்திரம் சொல்லி ஒரு சேவல் பலி கொடுத்து பத்திரப்படுத்தி, பிறகு நமது சமயோசிதம் போல் மனைவாஸ்து இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தவும். மூலிகை சாப நிவர்த்தி. ஓம் மூலி மகாமூலி, அஷ்டமூலி தெய்வமூலி, கிரகமூலி ராஷ்டமூலி. ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் எழுந்திரு எழுந்திரு, அறியும் சிவனும் முன்னின்று சகல சாபமும் சர்வதோஷங்களையும் விலக. ஓம் சக்தி, ஓம் காளி, ஓமிடாரி. ஓம் நம சிவையா சர்வ சாபமும் நசிமசி படு சுவாகா ஜீவ பஷ்பம் என்ற விபூதி உண்டு. அநேக சாதுக்களும் சந்நியாசிகளும் மடாதிபதிகளும் வைத்திருப்பார்கள். இதை தினமும் அந்தி சந்தி சிறிது வாயில் போட்டுவிட்டு எந்த மந்திரத்தை படித்தாலும் சித்தியாகும். எந்த தெய்வ தேவதையை நினைத்தாலும் வந்து ஏவல் கேட்கும். இந்த மார்க்கம் மயிலா மார்க்கம். இந்த ஜீவ பஷ்பம் பல மார்க்கங்களில் செய்யலாம். அவ்வாறான ஒரு ஜீவ பஷ்ப முறை உண்டு. சுத்தமான பசுன் சாண விபூதி 1.2 கிலோ 2 படிகார பஸ்பம், 10 கிராம் 3ஆம் கல் நார் பஸ்பம், 10 கிராம் 4ஆம் குங்கிலிய பஸ்பம், 10 கிராம் 5ஆம் நண்டுக்கல் பஸ்பம், 10 கிராம் 10 கிராம் 6 ஆமை ஓடு பஸ்பம், 10 கிராம் 7 பவள பஸ்பம், 10 கிராம் 7 சங்கு பஸ்பம், 10 கிராம் 9 ஸ்லாசத்து பஸ்பம், 10 கிராம் 10 சிறுங்கி பஸ்பம், 10 கிராம் 10 கிராம் 11 முத்துச்சிப்பி பஸ்பம் 12 நத்தையோடு பஸ்பம். இவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி நன்றாக கலந்து ஒரு செம்பு பாத்திரத்திலே அல்லது காந்தம் பிடிக்காத எவர் சில்வர் பாத்திரத்தில் சேமித்து வைத்து கொண்டு உபயோகிக்கவும். இது சுமார் 1 வருட உபயோகத்திற்கு வரும். இது பசும் சாணத்தோடு பல ஜீவராசிகளின் உயிர் பஸ்பங்களை முறைப்படி அளவோடு கலந்து தயாரிக்கப்படுவதால் இதற்கு ஜீவ பஸ்ப விபூதி என்று பெயர். இதனை நீரில் குழைத்து இடும்போது ஒருவித கதிர்வீச்சு வெளிப்படும். இதுவே மிகப்பெரிய சக்தியாகும். இதில் உயிருள்ள ஜீவ பஸ்பங்கள் சேர்ந்திருப்பதால் மிளகு பிரமாணம் எடுத்து சாப்பிட உடலில் இருக்கும் நோய் தீரும். மந்திரங்கள் ஜபித்து இடும்போது தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தீரும். லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக பதிவு மகா குரு நமசிவாயம் ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து நன்மை பெறலாம்.